ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த சீரீஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைக் கொடுக்குற எல்லாருக்கும் கூட ஃபியூ பீப்புள் அவங்களால டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் கொடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஸோ ப்ளீஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேட்குறது. ஸோ தட் இது போய் நிறைய மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆயிரும். தட் நம்மளோட சேனல். அண்ட் சேனல் பற்றி பேசும்போது நான் அவங்கள எல்லாரையும் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி என் சிஷ்யா ரேகா தங்கச்சி கூட அஃப்கோர்ஸ் இப்படி யூடியூப் மூலமாக தான் எனக்கு அவங்க தெரியும். என்னோடய சேனல் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சான். ஸோ அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனல் நேம் பிலீவ் இன் மிராக்கிள் ரேகாவது. ஸோ ப்ளீஸ் இங்கே யாராவது அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலை, இங்கே புதுசாக வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சேனல்ஸ் பற்றி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இதுதான் ஃபஸ்ட்டு சேனல் நான் கேட்குறது அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஒரு தடவை பிலீவ் இன் மிராக்கிள் அப்படின்னு ஒரு தமிழ் சேனல் இருக்குது, ஜிஎல் ஸ்டோரிஸ்து. ஸோ ஒரு தடவை ப்ளீஸ் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. பிகாஸ் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் அவங்க என்னை கேட்கல, குருன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஒரு குருவாக ஒரு சிஷ்யா ரேஸ் ஆகிறது, குரு பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லையா குருவுக்கு. ஸோ அந்த இதில் நான் புதுசாக அந்த சேனல் பற்றி யாராவது தெரியாதவங்க இங்கே இருந்திருந்தாங்கன்னா ப்ளீஸ் அது ஒரு தடவை கேளுங்க. பிகாஸ் அந்த ஸ்டோரிஸ் மேபி என் ஸ்டோரிஸ் மேலே அவங்க மேலேன்னு சொன்னால் ஓகே, என் ஸ்டோரிஸ் விட அவங்களது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பிகாஸ் ஷீ இஸ் எ தமிழ் கேர்ள். அவங்களால இன்னும் கிளியராக இன்னும் ரொமான்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பெட்டர் தேன் மீ. சரி, நீங்கள் தெலுங்கு கேர்ள், எனக்கு சில வேர்ட்ஸ் தெரியாது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எனக்கு புரிஞ்சது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் அவங்க அப்படி இல்லை, அவங்க தமிழ் பொண்ணு. ஸோ க்ளீனாக நீட்டாக அவங்க நிறையா ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் ஆல்சோ நியர்லி அபவுட் 10 ஸ்டோரிஸ் மேலே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை இஃப் எனிபடி ஆர் ஹேவின்ட் விசிட்டட் பிலீவ் இன் மிராக்கிள் ஒரு தடவை அது @லக்கி கிருஷ்ணான்னு இருக்குன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணா 9ன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களது. ஸோ ஒரு தடவை பாருங்கள். ஓகே, அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ரிக்வெஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதுதான் இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் சின்னதாக வந்துடலாம். பட் ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம எவ்வளோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூக்காக ரிமைனிங் இஃப் இட் இஸ் ரியல்லி என்னால் முடியலன்னா கண்டிப்பாக அன்றைக்கி என்னால் எபிசோட் கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக. பட் இட்ஸ் ஓகே, என்னால் மேனேஜபிள் இது தான். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, மேம் எபிசோட் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, வித்தவுட் லேட், ஆல்ரெடி 4 மினிட்ஸ் ஓவர் இங்கேயே. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வி ஹாவ் சீன் தட் என்ன பார்த்தா இவங்க எல்லோரும் அவங்க டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ட்ரெக்கிங்காக போவாங்க. பட் மீராவால் ட்ரெக்கிங் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களால இன்னும் அந்த மவுண்டன் ஏற முடியல. ஸோ அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. அவங்கள பார்த்து திவ்யா கூட, இல்லை நான் மீராவுக்கு
மீரா மேம்க்கு நான் இருப்பேன் பக்கத்துலேயே, நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இவங்க கீழேயே இருக்கிற அந்த டீ தோட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஹாப்பியாக அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அங்கே மேலே போனதுக்கப்புறம், மவுண்டன் மேலே போனதுக்கப்புறம் ராகுல் வந்து திவ்யா பற்றி கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவான். அதுக்கு ஆச்சியாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே மீரா திவ்யா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கிட்ட. ஸோ இதை பார்த்து நாங்கள் எல்லோரும் இவ்வளோ கஷ்டமாக போயிட்டு வந்திருக்கோம், நீங்கள் என்னடா ஆனால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்களே அப்படின்னு நினைப்பாங்க எல்லோரும். மீராவோட ஹாப்பினஸ் ஃபர்ஸ்ட் டைம் திவ்யா அவ்வளோ ஹாப்பியாக மீராவை பார்க்குறது. ஆஃப்டர் லாங் டைம் ராகி பார்க்குறாங்க. அவங்க காலேஜில் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நடக்கும். அதுக்கப்புறம் மீராவோட ஹாப்பினஸ்ஸு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் டல் ஆயிடுவாங்க. அது என்னது ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் ராகி கூட ஆஃப்டர் லாங் டைம் மீரா அவ்வளோ ஓப்பனாக சிரித்ததும் பார்ப்பாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து ரெசார்ட்ஸ்க்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க பிரின்சிபல் இதுக்குள்ளே. ஸோ வந்ததும் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, வருவாங்க. லஞ்சுக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க பிரின்சிபல். ஸோ திவ்யா வந்து இன்னும் அந்த லேடி ஃபேக்கல்ட்டிஸ்கிட்டேயே இருந்து பேசிகிட்டே இருப்பாங்க, வரவே மாட்டாங்க லஞ்சுக்காக. பிகாஸ் லேடி ஃபேக்கல்ட்டி அவங்க எல்லோரும் திவ்யா சுற்றி இருப்பாங்க, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்களால வர முடியல, அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ராகி, ஆத்யா அண்டு மீரா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லன்ச்சு சாப்பிட்லாம் சேர்ந்துன்ட்டு. வரவே மாட்டாங்க. திவ்யா வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள எல்லாரையும். ஸோ இதை பார்த்துட்டே இருந்தாலும் மீராவுக்கு கோபமாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்தியா, நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம், அவங்க பாரு என்ன பண்ணுறாங்கன்னு, ஹாப்பியாக எல்லாரையும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னதும் தெரியுது. உன் ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு நான் திவ்யா எங்கே இருக்குது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு அவன் திவ்யாவை பார்க்க வேண்டாம், உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருண்டி அப்படின்ட்டு ராகி சொல்லுவாங்க. சொன்னதும் மீரா ரொம்ப கோவமாக ராகியை பார்ப்பாங்க. ஓகே ஓகே, நான் எதுவும் பேசலை, ஓகே அப்படின்வாங்க ராகி. சொன்னதுக்கப்புறம் ராகி, ஆத்யா அண்ட் மீரா எல்லோரும் லன்ச்சு பிளேட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்காக லன்ச் சர்வ் பண்ணுவாங்க. அண்டு மீரா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் திவ்யாக்காக கூட லன்ச் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்தது வந்ததுக்கப்புறம் ஆத்யா கிட்ட மீரா, ஆத்யா அப்படின்னதும் எஸ் மேம் அப்படின்வாங்க. ஆத்யா போய் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவீங்களா, சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. சொன்னதும் ஆத்யா கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் கொடுத்துட்டு, அவங்களுக்கும் புரியுதில்ல ஷீ இஸ் பொசசிவ்ன்ட்டு. ஸோ ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்க பிளேட்டை ராஹித் கைக்கு, மேம் இந்த பிளேட்டை பிடிங்க மேம் அப்படின்வாங்க. நான் எதுக்கு பிடிக்கணும், அதான் அங்கே டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் மீதை வச்சுட்டு போ அப்படின்வாங்க ராகி. மேம் கொஞ்சம் பிடிச்சா என்ன உங்களுக்கு, அதான் பாரு மீரா மேம் பாரு திவ்யாக்காக பிளேட் ஹோல்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போது நீங்கள் என்ன ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆத்யா சொல்லுவாங்க. சொன்னதும் ஆமாம் திவ்யாக்காக அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, அது அவங்க இஷ்டம், எனக்கு இஷ்டம் இல்லை, உன் பிளேட் நான் எதுக்கு ஹோல்ட் பண்ணால் நான் பண்ண மாட்டேன், அங்கே வச்சுட்டு போ அப்படின்வாங்க. இதுக்குள்ளே மீரா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும், போது ஆத்யா அப்படின்னதும் ராகிவை பார்த்து, அவங்க பிளேட் ஹோல்ட் பண்ணுன்னு தானே சொல்கிறாங்க, எது ஓவர் ஆக்ஷன் பண்ணுற, ஹோல்ட் பண்ணு அப்படின்வாங்க மீரா. சரின்னு நீ ஒருத்து போதுண்டி அவங்கள என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்ட்டு ராகி சொல்லுவாங்க. சொன்னது தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு அங்கே திவ்யா கிட்டே போவாங்க. ஆத்யா போயிட்டு, சாரி மேம், சாரி பசிக்குது, நம்ம எல்லோரும் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அங்கே இருக்கிற மேம்ஸ் எல்லோரும் ஓகே அப்படின்ட்டு திவ்யாவை விட்டுருவாங்க. அப்போ திவ்யா
நீ நல்லா மாட்டிக்கிட்ட, மீரா மேமை பாரு இங்கேருந்து அப்படின்னு ஆத்யா சொல்லுவாங்க திவ்யா கிட்ட. திவ்யா ஆத்யா மீராவை பார்ப்பாங்க, ரொம்ப கோபமாக பார்த்துட்டே இருப்பாங்க. மீரா சொன்னதும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க திவ்யா ஆத்யாவை. என்ன ஆச்சா? எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் லன்ச் சாப்பிட்றதுக்கு. நீ என்னடான்னா இங்கே ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்க, அதுதான் அப்படின்னதும் போச்சுடா, சரி வாப்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வருவாங்க லன்ச் சாப்பிட்றதுக்கு. மீரா வந்து ரொம்ப கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க திவ்யா பக்கமாக. அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த பிளேட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு, ஃப்ளர்ட்டிங் பண்ணுறது முடிஞ்சு தான் நம்ம எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க மீரா. சொன்னதும் ஃப்ளர்ட்டா அப்படின்னுவாங்க திவ்யா. அதுதானே பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் அங்கே அப்படின்னு ராகி சொல்லுவாங்க. சொன்னதும் இல்லைங்க மேம்ஸ் எல்லோரும் ஏதோ கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் சும்மா பேசிட்டே இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போது ஆத்யா போதும் போதும், இங்கே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, காமாக வாய் மூடி சாப்பிட்டுடு, அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசாத நீ அப்படின்வாங்க ஆத்யா திவ்யாவை. சொன்னதும் ஓகே ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்வாங்க. சொன்னதும் ஓகே மேம், லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் லன்ச் அப்படின்னு கூலாக மறுபடியும் சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும் எல்லோரும் லன்ச் சாப்பிடுவாங்க. லன்ச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பிரின்ஸிபல் சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தட் எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஒரு 2 hours ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் நம்ம வந்து ஹாப்பியாக இங்கே பான்ஃபயர் போட்டுட்டு எல்லோரும் இங்கேயே இன்றைக்கி நைட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு வி வில் கோ ஃபார் டீ, ஹில் ஸ்டேஷன் இல்லையா, டீ தோட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்க போகலாம், டீ இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் பார்க்க போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி சார் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு லன்ச் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் திவ்யா வந்து மீராவையே பார்த்துட்டே இருப்பாங்க. மீரா வந்து வேணும்னே அவங்க திவ்யா அவங்கள பார்க்குறாங்கன்னது அவங்களுக்கு புரியுது. அதுக்கு தான் அவங்கள பார்க்கவே கூடாதுண்ணா அப்படின்ன மாதிரி இன்னொரு பக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ரூமுக்கு அவங்க போயிடுவாங்க. மீரா போனதுக்கப்புறம் திவ்யாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் திவ்யா அண்டு ஆத்யா வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க, ராகி அண்ட் மீரா வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. இப்போது பஸ்ஸில் வேணாலும் அவங்க பக்கத்தில் உட்காரலாம், பட் என்ன சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாஃப் இருக்கிற ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் அது அவங்களால ஒன்றும் பட முடியல. ஸோ அதுக்கு தான் அவங்க திவ்யா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேன்னு சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ராகி அண்ட் ஆத்யா வந்து ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு விஷயம்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம ஆத்யா, மேம் நான் சீரியஸாக ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த சண்டைலாம் வேணாம், ஓகே, ஒரு விஷயம் கேட்குறேன், டைரெக்டாக சொல்கிறீங்களா எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீ கேட்குற விஷயம் என்னவா இருந்தால் அதை பற்றி நான் சீரியஸாக பேசணுமா வேணாமான்னதை அப்புறமா டிசைட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீ அது என்னென்னு கேளு அப்படின்வாங்க ராகி. அப்போது ஆத்யா வந்து மேம் மீரா மேம்க்கு திவ்யா அண்ணா பிடிக்கும்ல அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் என்னது அப்படின்வாங்க. இல்லை மேம், ஸ்ட்ரைட் கொஷின், திவ்யா நான் மீரா மேம்க்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்வாங்க. நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்வாங்க. அப்போது ஆத்யா, மேம் சண்டை எல்லாம் வேணாம், இப்போ தானே சொன்னேன், இது ரொம்ப சீரியஸ் மேட்டர் மேம். பிகாஸ் திவ்யாவுக்கு மீரா அண்ணா ரொம்ப இஷ்டம், எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கான், அவங்கள லவ் பண்ணுறாங்க திவ்யான்ட்டு. பட் மீரா மேமை பார்த்தா அவங்களுக்கு இஷ்டம் தான் தோணுது, பட் அவங்க பிஹேவ் பண்ணுறது பார்த்தா இரிட்டேட் ஆகிட்டே இருக்காங்க, அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ராகிவை ஆத்யா. கேட்டதும் நான் உன்னை எப்படி நம்புறது, நான் உனக்கு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நீ போய் திவ்யாக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்வாங்க. மேம் இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், நான் இந்த விஷயத்தில் ஜோக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், சொல்லுங்கள் அப்படின்வாங்க. சரி, பட் நான் சொல்கிறேன் உனக்கு, பட் நீ இது எதுவும் திவ்யாவுக்கு சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்வாங்க. மேம்
ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நம்பலாம் அப்படின்வாங்க. சரின்னு ராகி மீரா மனசில் இருக்கிறது ஆத்யா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணதும் அப்புறம் என்ன மேம், ஹாப்பியாக திவ்யா கிட்ட போய் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்லிடலாம் இல்லையா? இல்லை அட்லீஸ்ட் திவ்யா சொல்கிறதாவது கேட்கலாம் இல்லையா? அவங்களுக்காவது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? அப்படி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே மேமு அப்படின்னு கேட்பாங்க. ஆத்யா சொன்னதும், இல்லை அவங்க பாஸ்டில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதை வச்சு தான் அவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க திவ்யாவை அவங்க லைஃப்பில் இன்வைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டில் என்ன மேம், ஏதாவது சீரியஸா அப்படின்னு கேட்பாங்க. ஆத்யா கேட்டதும் சீரியஸ் தான் அப்படின்வாங்க. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் நான் சொல்லலை அப்படின்வாங்க. சொன்னேன்னா, எப்படி மேம், நம்ம இப்போது திவ்யாவையும் மீரா மேமையும் ஒன்றா சேர்த்துனோன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்வாங்க. சொன்னதும் சரின்னு பாஸ்டில் என்ன நடந்ததுன்னது அவங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம், மேம் இது பெரிய விஷயமே கிடையாது மேம், திவ்யா இதெல்லாம் கேரே பண்ண மாட்டாங்க மேம், ஒரு தடவை நம்ம திவ்யாவுக்கு சொல்லி பார்க்கலாம் ப்ளீஸ், அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க மீரா மேமை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் வேணாம், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ குட் ஐடியா, நம்ம தான் சொல்லணும்னு தெரிஞ்சிச்சுன்னா மீரா ரொம்ப கோவப்படுவாங்க, ப்ளீஸ் வேணாம் அப்படின்வாங்க. மேம் திவ்யா மேனேஜ் பண்ணிப்பாங்க மேம், நம்ம பேர் வெளியே வராமல் அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க, ப்ளீஸ் மேம் ஒரு தடவை நீங்கள் சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன் திவ்யாவுக்கு நடந்தது இது, அதுக்கு தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் திவ்யாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ராகிவை. சொன்னதுக்கப்புறம் சரி, பட் இப்போ வேணாம், ஓகே ஒரு நல்ல டைமாக பார்த்து நான் அப்போ சொல்லிக்கிறான் அப்படின்னதும் ஓகே மேம், நோ ப்ராப்ளம், பட் நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லிக்கலான்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆத்யா சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ராகி அண்ட் ஆத்யா அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. பார்த்தா இதெல்லாமே நம்ம திவ்யா கேட்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் பாதி தான் அவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாது, பாதி தான் அவங்களால கேட்க முடிஞ்சது. சரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி திவ்யா கூட லைட் எடுத்துக்கிட்டு அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் நைட்டு ஆஃப்டர் 6:30 எல்லோரும் ஹாப்பியாக 6:30 ஒரு 7 அந்த மாதிரி வருவாங்க. பான்ஃபயர் எல்லாம் வச்சுட்டு நைட்டு ஹாப்பியாக, பிகாஸ் அது ரொம்ப குளிருது அங்கே, ஸோ எல்லோரும் ஷாலு இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. வந்து உட்காருவாங்க. உட்காந்து பான்ஃபயர் சுற்றி இருந்து ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுவாங்க. ஃபியூ மெம்பர்ஸ் வந்து மோனோ ஆக்ட் பண்ணுவாங்க. இப்படி யாருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு நம்ம மீரா அப்போ தான் வந்துட்டே இருப்பாங்க பான்ஃபயருக்கு. திவ்யா மீராவை பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஷால் போட்டுட்டு ஃப்ரீ ஹெயிர், அப்படி அந்த காற்றுக்கு அந்த ஹெயிர் வந்து ஃப்ளை ஆகிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இருட்டில் அந்த ஃபயரோட லைட் அவங்க மூஞ்சி மேலே விழும்போது அந்த கோல்டன் கலரில் அவங்க ஸ்கின்னு அப்படியே ஷைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இன்னும் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். சடனாக திவ்யாவை அவங்கள பார்த்ததும் அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸோ திஸ் டைம் தமிழ் பாட்டு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹிந்தி சாங்குன்னு நான் சொல்கிறேன். இந்த சாங்கை நீங்கள் மீனிங் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிடும். உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா கூகுள் சர்ச்சில் அபு முஜே ராத் தின் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட மீனிங், அந்த சாங்கோட மீனிங்கு. ஓகே, வெரி பியூட்டிஃபுல் சாங். ஒரு 15 years பேக்கோ 20 years பேக்கோ ரிலீஸ் ஆன சாங் இது. ஓகே, ஸோ அந்த பாட்டு என்னென்னா,
अब मुझे रात दिन तुम्हारा ही ख्याल है, अब मुझे रात दिन तुम्हारा ही ख्याल है। क्या कहूँ प्यार में दीवानों जैसा हाल है, दीवानों जैसा हाल है, तुम्हारा ही ख्याल है। ओ आहा, ओ आहा, லா 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 லா. இது இந்த சாங்கு வேணும்னா நீங்கள் வீடியோ சாங் கூட யூடியூப்பில் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாங்கு. ஸோ அந்த சாங்கு யாரும் கேட்க மாட்டாங்க. மீராவை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த சாங்கு வெளியே வந்துடும் வாயிலேருந்து. ஸோ எல்லோரும் அப்படியே ஸ்ட்ரன் ஆகிட்டு அப்படியே திவ்யாவோட சாங்கை சைலண்ட்டாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மீரா வந்து திவ்யா பக்கம் பார்க்க மாட்டாங்க. பட் அப்படின்னு அந்த சாங் என்ஜாய் பண்ணலன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லோரும் அந்த சாங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க திவ்யாவை. சூப்பர் சாங்டி, சூப்பராக இருக்குது, சூப்பராக பாடினேன், யாருக்காக பாடினேன் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் போய் டின்னர் பண்ணுவாங்க. டின்னர் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு ரூம்குள்ளே எல்லோரும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ மீரா வந்து அப்போ தான் ரூம்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க டோர்கிட்ட இருப்பாங்க. ரூம் டோர்கிட்ட திவ்யா மீரா மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொன்னதும் அப்படின்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க திவ்யாக்காக. ஸோ திவ்யா வந்து ரொம்ப கிட்டையாக வருவாங்க. கிட்டையாக வந்து மேம் மார்னிங்கில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன், பட் நீங்கள் எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க மேம் அப்படின்வாங்க. என்னது அது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து மேம் அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு காது கிட்டையாக வந்துட்டு, இன்றைக்கி வெஸ்டர்ன் வேரில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சீக் மேலே ஒரு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் மேம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுவாங்க அவங்க ரூமுக்கு. மீரா ஷாக் ஆகிட்டு அந்த சீக் மேலே அவங்க கையை வச்சுட்டு என்ன நடந்தது இப்போது அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே அப்படியே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ராகி கேட்பாங்க, ஹேய் என்னடி ஆச்சு, என்ன ஃபேஸில் ஒரு ப்ளஷ்ஷு, ஒரு கன்ஃபியூஷன், சீக் மேலே அந்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன ஆச்சுன்னது எனக்கு கூட புரியலடி. திவ்யா வந்தாங்க, ஏதோ சொன்னாங்க, கிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. ஓஹோ, கிஸ்ஸு வரைக்கும் போச்சா அவங்க லவ்வு அப்படின்னு ராகி கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் அது சொன்னதும் சும்மா ரெடி அப்படின்ட்டு அந்த நைட்டை அப்படியே அதை பற்றி அந்த கிஸ் பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க மீரா. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.